வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். இந்த வலையொலியில காலேஜ் டிஆர்பி 2025 டெஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன் அந்த பத்தி கிட்டத்தட்ட 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் விரிவான வினா விடை விளக்கத்தை இப்ப பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த காலேஜ் டிஆர்பி 2025 மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் இது எவ்வளவு பேருக்கு தெரியல, அதை பத்தி கொஞ்சம் சொல்றேன். சார், ஃபர்ஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல 50 மார்க்குக்கு 20 மார்க் எடுக்கணும். இது உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது பார்ட் பில 35% எடுக்கணும். பார்ட் பி ஆப்ஷனல் சப்ஜெக்ட். இப்ப நமக்கு தமிழ் பாடம், அதுல 35%னா கிட்டத்தட்ட 100 கேள்வி கேட்பாங்க. அந்த 100 கேள்வியில ஒரு கேள்விக்கு 1.5 மார்க்னா 150 மார்க். அப்ப 35%னா 52.50. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 52.50 மதிப்பெண் கண்டிப்பா நீங்க பார்ட் பில ஸ்கோர் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைன்னா பேப்பர் திருத்த மாட்டாங்க. 3 விதமான எலிஜிபிலிட்டி. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 50க்கு 20 மார்க் கண்டிப்பா எடுக்கணும். பார்ட் பில 150க்கு 52.50, ஐ மீன் 35 கொஸ்டின்ஸ் கரெக்டா போட்டிருக்கணும். 100க்கு 35 வினாக்கள் சரியாக இருக்கணும். இது நான் சொல்றது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு, பிசிஎம் எல்லாத்துக்குமே. ஓசினா 40%. மேக்சிமம் நம்ம ஓசி படிக்கிறது இல்லை. ஓசிங்கிறது அதர் கம்யூனிட்டி. நெக்ஸ்ட் பேப்பர் 2 டிஸ்கிரிப்டிவ்லயும் சேம் ப்ரொசீஜர் தான். இது எவ்வளவு பேருக்கு தெரியல. ஃபுல்லா நோட்டிபிகேஷனை பார்த்துட்டு தான் சொல்றேன். அப்படி இல்லைன்னா நோட்டிபிகேஷனை பாருங்க. அதுல கிட்டத்தட்ட 50க்கு 17.50 மதிப்பெண் எடுத்தாதான் வேல்யூஷன் பண்ணுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணி ஆகணும். அடுத்தது 35 மார்க் எடுக்கணும். இதுலயும் 35%. 50க்கு 17.50. சார், நான் தமிழ்ல கலக்கிட்டேன். 70 கொஸ்டின் கரெக்ட், 80 கொஸ்டின் கரெக்ட். நான் தமிழ்ல ஆளினால் அழகுதாசா, ஒன்னும் தப்பு இல்லை. ஆனா மதியானம் 17.5 மார்க் எடுக்கலைன்னா உங்களுக்கு 7.5. 17.5 எடுக்கலைன்னா 7.5 சார். இது நான் சொல்லல, காலேஜ் டிஆர்பி நோட்டிபிகேஷன்ல சொல்றாங்க. நான் அதனாலதான் தலையால அடிச்சுக்கிட்டேன் எல்லாத்துக்கிட்டையும். கட்டுரை வினாக்களை தயவு செய்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. கதை எழுதாதீங்க, சும்மா போய் அந்த இடத்துல எழுதாதீங்க. கண்டிப்பா மார்க் போட மாட்டாங்க. பல தடவை சொல்லியிருக்கோம். இப்ப எவ்வளவு பேரு தமிழ்ல நல்லா எழுதியிருக்காங்க. தமிழ்ல ஒரு 40 மார்க், 50 மார்க், 40 கொஸ்டின், 50 கொஸ்டின், 60 கொஸ்டின் அடிச்சாவே போதும். ஆனா கட்டுரையை ஒழுங்கா எழுதல, 5 மார்க் 10 மார்க் போட்டாங்கன்னா எலிஜிபிலிட்டி கிடையாது. அதனால இதுலயும் 17.50 இருந்தாதான் இதாகும். அது தெளிவாவே போட்டிருக்காங்க. பார்ட் பி பேப்பர் 2 டெஸ்கிரிப்டிவ்ல 35% எடுக்கணும். பார்ட் பிலையும் 35%, பேப்பர் 2 டெஸ்கிரிப்டிவ்லயும் 35%. அப்ப நான் சொன்னதுதான் 150க்கு 52.50, 50க்கு 17.5 மார்க். சரி, இப்ப இந்த கட்டுரை வினாக்கள் 5 கேட்டாங்க பாத்தீங்களா? அரசியலமைப்புல கேட்டாங்க, வரலாறுல கேட்டாங்க, நலத்திட்டம் கேட்டாங்க, பொருளாதார கொள்கை கேட்டாங்க, ஆற்றல் வகை கேட்டாங்க. அந்த கொஸ்டின் பத்தி எப்படி எழுதியிருந்தா மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். இப்ப முதல் கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் கொடுக்கப்பட்ட பல்வேறு அடிப்படை உரிமைகள் எவ்வாறு அரசு வழிகாட்டும் நெறிமுறைகளில் இருந்து வேறுபடுகிறது என்று விளக்குக. அதாவது டிஃபரன்சியேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸா எப்படி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு பேரு. இப்ப மேக்சிமம் எப்படி எழுதியிருக்காங்கன்னா, அடிப்படை உரிமைகளை எழுதிட்டாங்க, அரசு வழிகாட்டும் நெறிமுறைகளை எடுத்திருக்காங்க. ரெண்டுக்கும் வேறுபடுத்தி எழுத தெரியல. அதை எப்படி எழுதணும்னா, சார் நான் இந்தியன் பாலிட்டி புக்கு
அந்த புத்தகத்தை வச்சு நான் சொல்றேன். இந்த அடிப்படை உரிமைகளுக்கும் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளுக்கு உள்ளே வேறுபாடுகள் என்னன்னா, அடிப்படை உரிமைகளின் அத்துமீறலில் இருந்து தனிப்பட்ட நபரை பாதுகாக்கும். இதுதான் அடிப்படை உரிமைகளினுடைய நோக்கம். அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளின் நோக்கம் பொது நலன் மிக்க மக்களுக்கான சிறப்பானதொரு அரசினை உருவாக்குதல். இந்த அடிப்படை தனிப்பட்ட நபரை பாதுகாப்பது. இது மக்களுக்கு சிறப்பான அரசினை உருவாக்குதல். இதுதான் அடிப்படை உரிமைக்கும் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சியேஷன், வேறுபாடு. இது ஒண்ணு. 2, அரசின் சில செயல்பாடுகளை தடை செய்ய முடிவதால் இது எதிர்மறை ஒன்றாகும். இது அடிப்படை உரிமை. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு அரசின் சில செயல்பாடுகளை ஊக்குவிப்பதால் இது நேர்முறை ஒன்றாகும். நீதிமன்றத்துல வழக்கு தொடரலாம் அடிப்படை உரிமைகள். நீதிமன்றத்துல வழக்கு தொடர முடியாது அரசுக்கு வழி காட்டும் நெறிமுறை கோட்பாடு. சார், அரசுக்கு, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு ஆங்கிலத்தில் சொல்றது, அயர்லாந்தினுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்தது. இந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாட்டிலிருந்து யாருனாச்சும் மீறினா கோர்ட்டுக்கு போய் கேட்க முடியாது. இதுல மக்களாட்சி தான் மெயின். அடிப்படை உரிமைகளினுடைய மெயின் அஜெண்டா மக்களாட்சியை நிறுவுவது. இது நாட்டில சமூக மற்றும் பொருளாதார மக்களாட்சியை நிறுவுவது. அடிப்படை உரிமை தன்னிச்சையாக செயல்படும். எந்த சட்டமும் நடைமுறைப்படுத்த தேவையில்லை. இது தன்னிச்சையாக செயல்படாது. நடைமுறைப்படுத்த சட்டம் இயற்றப்பட வேண்டும். அடிப்படை உரிமைகள் மீதும் எந்த ஒரு சட்டத்தையும் செல்லாது என நீதிமன்றம் அறிவிக்கலாம். இந்த அடிப்படை உரிமையில எதனாச்சும் ஃபால்ட் இருந்ததுன்னா சுப்ரீம் கோர்ட் இது அமெண்ட்மெண்ட் எதனாச்சும் போடலாம். ஆனா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளை மீறும் சட்டத்தை செல்லாது என நீதிமன்றத்தால் அறிவிக்க இயலாது. அடிப்படை உரிமைகளுக்கு சட்ட தடைகள் உண்டு. அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாட்டுக்கு அரசியல் தடைகள் உண்டு. இது தனிப்பட்ட நபரின் நலனை மேம்படுத்த உதவுவது அடிப்படை உரிமைகள். இது சமூகத்தின் நலன்தான். இதுதான் ரெண்டுக்கு உள்ள வேட்பாடு. இதுல இருந்து இதை வேறுபடுறத நீங்க தெளிவா எழுதலாம். அது இல்லாம உங்களுக்கு அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள்ல சமதர்ம கொள்கை எழுதணும், காந்திய கொள்கை எழுதணும், தாராள கொள்கை மற்றும் அறிவு சார்ந்த கொள்கை எழுதணும். இப்ப அதுல கிட்டத்தட்ட சரக்கு ஆர்டிகல் 36 இருந்து 51 வரைக்கும் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். அப்படியே நீங்க சரக்கு 36 இருந்து ஆர்டிகல் 36 இருந்து ஆர்டிகல் 51 வரைக்கும் எழுதணும். இதுல சமதர்மம், சோசலிசம், காந்தியன் பிலாசபி, அறிவு சார்ந்த கொள்கை, இத மூணையும் டிஃபரன்சியேட் பற்றி காட்டணும். அதே மாதிரி அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது என்னன்னா, அதை நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே கிளீனா எழுதணும். ஃபர்ஸ்ட் அடிப்படை உரிமைகளை தான் நீங்க எழுதணும். அது எப்படி எழுதணும் அப்படின்னா, அடிப்படை உரிமைகள் பகுதி 3ல இருக்கு. கிட்டத்தட்ட ஆர்டிகல் 12 இருந்து ஆர்டிகல் 35 வரைக்கும் இருக்குது. இதுல ஆர்டிகல் 12, 13, 14 இதுல சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுதந்திரத்துக்கு எதிரான உரிமை, சமய சதர உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, அரசியலுக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமைன்னு தெளிவா எழுதணும். மேக்சிமம் இந்த அடிப்படை உரிமைகளை பத்தி வள்ளுவர் வாசகர் வட்டத்துல தெளிவான கட்டுரையை நாங்க கொடுத்தோம். அடிப்படை உரிமைகளை பத்தியும் கொடுத்தோம், அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் ரெண்டையும் கொடுத்தோம். எனக்கு தெரிஞ்சு இது மேக்சிமம் எழுதியிருக்காங்க. ஆனா வேறுபடுத்துதலை கொஞ்சம் எழுதாம விட்டுட்டாங்க. இது முழுசா எழுதியிருந்தா கிட்டத்தட்ட 50க்கு 40 மார்க் கிடைச்சிருக்கும். இல்லையா, ஒரு 5 மார்க் 10 மார்க் கம்மியாகும், 30 மார்க். நான் சொல்றது நீங்க அடிப்படை உரிமைகள் முழுசா பகுதி 3 சரத்து 12 இருந்து 35 வரைக்கும் எழுதி, இதுல 36 இருந்து 51 நெறிமுறை கோட்பாடுகள் எழுதி, நான் இதுக்கு முன்னாடி இந்த வித்தியாசம் சொன்னேன் பாத்தீங்களா. ஆனா மேக்சிமம் இந்த மாதிரி எழுதலாம். அடிப்படை உரிமைகளுடைய பாதுகாவலன் நீதிமன்றம், அரசுக்கு வழிகாட்டும் நீதிமொழிகளுக்கு நீதிமன்றம் பொறுப்பேற்காது. அது ஒரு இப்ப பாத்தீங்கன்னா குடிக்கலாம், சட்டப்படி தப்பு கிடையாது, குடிச்சிட்டு வண்டி தான் ஓட்டக்கூடாது. அது மாதிரிதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அடிப்படை முடிகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்
கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இது. இன்னொன்னு வந்து அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் வந்து அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. இதை ரெண்டையும் வந்து அழகா வந்து எழுதுனா நல்ல மதிப்பெண் வந்து கிடைக்கும். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் கேள்வியை வந்து பார்த்தோம். அடுத்தது வந்து 1875 இருந்து 1947 வரைக்கும் இந்திய தேசியவாதத்தின் பரிணாம வளர்ச்சியை எடுத்துரைத்து அது எவ்வாறு உயர்குடி அரசியலமைப்பு வாதத்திலிருந்து வெகுஜன இயக்கங்களுக்கு மாறியது. இது வந்து நான் பாருங்க, இந்த கொஸ்டினும் நாங்க ஃபுல்லா நடத்தணும். உங்களுக்கு இந்தியன் ஹிஸ்டரியில மாடர்ன் இந்தியால 1857 டு 1947 இது வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கல. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு தெரிஞ்சிருந்ததுன்னா எழுதலாம். பட் இருந்தாலும் நீங்க தொடர்ச்சியா வரலாறுல படிக்கும்போது 1857 வந்து இந்த இது எப்படின்னா வந்து சிப்பாய் கழகம், சிப்பாய் வந்து முட்டினின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, பெருங்கிளர்ச்சி. டெல்லியில பகதூர் ஷா, தாந்தியா தோப்பே, இவங்க நம்ம ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய், இவங்கெல்லாம் போராடினதுதான் அந்த பெருங்கழகம். பெருங்கலத்துக்கு பின்னாடி 1857க்கு பின்னாடி நடந்த மாற்றங்கள் என்ன அப்படின்னா, 1887க்கு பின்னாடி டோட்டலா ஈஸ்ட் இந்தியா ட்ரேடிங் கார்பரேஷன்ல இருந்து இது இங்கிலாந்து கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக் பை த இந்தியன் பார்லிமெண்ட், இந்தியன் கவர்மெண்ட். அப்ப வந்து என்னன்னா, கானிங் பிரபு தான் 1857 டைமிங்ல வந்து கவர்னர் ஜெனரல். அந்த கவர்னர் ஜெனரல் கானிங் பிரபு வந்து வைஸ்ராயா கன்வெர்ட் ஆவாரு. அப்ப 1858 சார்ட்டர் ஆக்ட் படி வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் இந்தியா கண்ட்ரோல்டு பை பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அன்ன வரைக்கும் ஈஸ்ட் இந்தியா ட்ரேடிங் கார்பரேஷன் தான், கிழக்கு இந்திய வணிக கம்பெனி தான். 1775 இருந்து 1787 பிளாசி யுத்தம், 1764 பக்சார் போது, இந்த 2 சண்டைகளுக்கு பின்னாடி டோட்டலா வந்து ராபர்ட் கிளைவ் வந்து கல்கத்தாவை கைப்பற்றி, வான் ஹேஸ்டிங்ஸ் வந்து முதல் கவர்னர் ஜெனரல், அப்புறம் கான்வாலிஸ், டல்ஹவுசி, வெல்லஸ்லி இவங்கெல்லாம் பின்னாடி வந்து கானிங் பிரபு காலத்துல அவர் வைஸ்ராயா வருவார் 1858. சரி, வந்த உடனே என்ன ஏற்பட்ட மாற்றங்கள்? கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. எப்படி? 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் மிதவாத போக்கு. அப்ப எல்லாமே படிச்சவங்க, ரொம்ப மெத்த படித்த மேதாவிகள், கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, இந்த மாதிரி. தமிழகத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜயராகவாச்சாரியாரு, இப்ப நம்ம இந்த சி சுப்பிரமணிய ஐயர், இவங்க எல்லாமே வந்து மேட்டுக்குடி மக்களினுடைய தாக்கத்துல இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சி செலுத்துது. ஆலன் ஆக்டவின் ஹியூம் என்ற ஆங்கிலேயர்களால் தோற்றுவிக்கப்பட்டதுதான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவர் அவர் தான். அப்ப வந்து டப்ளின் பிரபு வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவர் அலோ பண்றாரு. அவர் வந்து இந்தியர்களுக்கு வந்து உரிமை வேணும் அப்படின்ட்டு WC பானர்ஜி தலைமையில தான் ஃபர்ஸ்ட் மாநாடு 1885 நடக்குது. 3வது மாநாடு வந்து சென்னையில வந்து நடக்குது. சென்னை ஃபர்ஸ்ட், மும்பை, கல்கத்தா, சென்னை, இப்படி வந்து நடக்குது. சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட 4 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடந்தது. அப்ப ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே வந்து மெத்த படித்த மேதாவிகள், பாரிஸ்டர் பட்டம் பெற்ற வழக்கறிஞர்கள். இவங்க கையில இருந்து எப்படிடா போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்க அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா கொண்டு வரணும். எப்படி போகுது? காந்தியினுடைய தாக்கம், காந்தியோட தாக்கத்துல அடிமட்டம் வரைக்குமே வந்து காங்கிரஸ்க்கு வந்து மக்கள் கிட்ட இருந்து ஆதரவு வருது. அதே மாதிரி மிதவாதம், தீவிரவாதம், சூரத் காங்கிரஸ்ல பிளவு ஏற்பட்டு மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் 2ஆ பிரிகிறாங்க. அப்புறம் முஸ்லீம் லீக்கினுடைய தோற்றம் தமிழகத்துல எடுத்தீங்கன்னா, வெகுஜன மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக தோற்றுவிக்கப்பட்ட கட்சின்னு பாத்தீங்கன்னா மறைமுகமா கொடுத்திருக்கிறாங்க நீதி கட்சி. நீதி கட்சி வந்து பிராமணர் அல்லாதவர்கள் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி. இந்த பாயிண்ட் நீங்க அடிச்சு 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 சொல்லணும். பர்டிகுலரா தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீதி கட்சி ஆட்சியை பிடிச்சது. காங்கிரஸ்க்கு வந்து அகைன்ஸ்ட், காங்கிரஸ்க்கு இருந்தவங்க எல்லாமே மேட்டுக்குடி மக்கள். இதுல வந்து நான் பிராமின், நீங்க எல்லாமே படிச்சிருப்பீங்க. நடேசன் செட்டியார் இருந்தாரு, பனகல் பார்க் இருந்தாரு, தியாகராஜ செட்டியார் வந்து இருந்தாங்க, இவங்க எல்லாமே இருந்தாங்க. நம்ம PTR பழனிவேல் ராஜனுடைய தாத்தா கூட அந்த கட்சியில தான் இருந்தாரு. இப்படி பலவிதமானவர்கள். அந்த நீதி கட்சி பின்னாடிதான் சுயமரியாதை இயக்கம் வந்தது. தந்தை பெரியார் இருந்தாரு, தந்தை பெரியாருக்கு எடுத்துதான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது.
1949 ராபின்சன் பூங்கா, செப்டம்பர் மாசம் தோற்றுவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாமே நீதி கட்சியினுடைய தாக்கத்தினால சுயமரியாதை இயக்கும் தந்தை பெரியாரினுடைய கோட்பாடுகள் ஈர்க்கப்பட்டு இது வெகுஜன மக்கள் சாதாரண மக்கள் எல்லாமே இந்திய தேசிய நீரோட்டத்துல கலக்கலாம். அந்த மாதிரி நீங்க கொண்டு வந்து எழுதணும். புரியுதுங்களா? எல்லாத்துக்குமே போய் சேர்ந்துடுச்சு. ஆரம்பத்துல என்ன அன்னி பெசன்ட் எல்லாம் இருந்தாங்க. காமராஜர் சாதாரண மனிதன், ஒண்ணு பெரிய பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வர கிடையாது. காமராஜர் மிகப்பெரிய பதவி வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்தாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரிதான் ஒவ்வொன்றும் டாக்டர் சுப்ராயன் இருந்தாரு. இந்த இதுக்கு ரெட்டைமலை சீனிவாசன், MC ராஜா, இப்படி பல பேரு பெண்கள், தர்மாம்பாள், முத்துலட்சுமி ரெட்டி, இப்படி சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் எல்லாமே விடுதலை இயக்கத்துக்காக இந்திய தேசியவாதம்னா நீங்க காங்கிரஸ் கட்சி மட்டும் கிடையாது. புரியுதுங்களா? எல்லாமே நீங்க வந்து எடுத்து இதை வந்து கோவியா கொண்டு போகணும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு 2 பேர் எழுதுனதா எனக்கு வந்து போன் பண்ணி சொன்னாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல மார்க் வந்து கிடைக்கும். இந்த இதை எழுதுறது கவனமா எழுதணும். ஏன்னா இது வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு. உங்களுக்கு கோவையாக கட்டுரையாக அழகான உரைநடையில கொண்டு போனாதான் இது வந்து சரியா இருக்கும். ஆச்சுங்களா? அடுத்தது வந்து இல்லம் தேடி கல்விக்கு 10 மார்க்கு, நான் முதல்வருக்கு 10 மார்க்கு, முதலமைச்சரினுடைய காலை உணவு திட்டம் 10, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், முதல்வரின் காக்கம் கிரங்கள். எனக்கு தெரிஞ்ச தகவலினுடைய அடிப்படையில ஒரு சென்டர்ல ஒரு ரூம்ல கிட்டத்தட்ட 10 பேர் எழுதுறாங்கன்னா 7 பேர் இதுதான் எழுதியிருக்காங்க. ஆனா இதுல என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, சார் இது எல்லாமே திமுக அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம். இது எல்லாத்துக்குமே தெரியும். முதலமைச்சர் MK ஸ்டாலினுடைய தலைமையில நிறைவேற்றப்பட்ட சட்டம். இது எல்லாத்துக்கும் தெரியும். இதை வச்சு நீங்க 6 பக்கம் எழுத முடியுமா? நல்லா யோசிச்சுக்குங்க. இதை மேக்சிமம் யாரும் 2 பக்கம் 3 பக்கம் மேல எழுதியிருக்க முடியாது. கதை அடிச்சிருக்கலாம். இந்த கேள்வி பார்க்க கேட்க எளிமையா இருக்கிற மாதிரி தெரியணும். இதுல என்ன நான் எழுதியிருந்தா உங்களுக்கு முழு மதிப்பெண் வரும்னு நான் சொல்றேன். இது ஃபுல்லெல்லாம் இது நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலும் சரி, தமிழக அரசினுடைய திட்டம் நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே இதெல்லாம் அனுப்பி விட்டேன். ஜெனரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 7 டாபிக்குமே ஃப்ரீயாவே கிட்டத்தட்ட 200-300 பேர்த்துக்கு பக்கமா அனுப்பி விட்டேன். அதில் நீங்க நான் அடிச்சு சொன்னேன், கண்டிப்பா தமிழக அரசினுடைய நலத்திட்டங்கள் வந்து ஒரு கேள்வி உறுதி, கண்டிப்பா கேட்பாங்கன்ட்டு ஸ்டேட்டஸும் போட்டேன், எல்லா குரூப்புக்கும் அனுப்பிவிட்டேன், யூடியூப்லயும் சொன்னேன். அதே மாதிரி வந்தது. ஆனா ஒரு 5 திட்டத்தை கொடுத்துட்டாங்க. எல்லா திட்டமும் கொடுத்திருந்தா கிட்டத்தட்ட ஒரு 20-25 திட்டத்தை எழுதியிருக்கலாம். ஆனா 5 திட்டத்தை கொடுத்துட்டு ஒரு திட்டத்துக்கு 10 மார்க் கொடுக்கும்போது, இப்ப இல்லம் தேடி கல்வி திட்டம் எந்த இடத்துல தோற்றுவிக்கப்பட்டது, யாரால் தோற்றுவிக்கப்பட்டது, அதனுடைய நாள், மாசம், வருஷம் எனக்கு கிடைச்ச தகவல் 2021 அக்டோபர் 27 மரக்காணத்துல முதலியார் குப்பத்துல தோற்றுவிக்கப்பட்டதுன்னு. கொரோனா தொற்று காரணமாக இல்லம் தேடி கல்வி நோக்கம் வந்து 1 முதல் 8ஆம் வகுப்பு கற்றல் இழப்புகளை சரியாக ஆராய்வது. டிராப் அவுட் கிடையாது. எவ்வளவு பேர் வந்து டிராப் அவுட்னு எழுதியிருக்கிறாங்க. இடைநிலை கற்றல் கிடையாது. சரியா படிக்க முடியல. அதனால இல்லம் தேடி கல்வம் கொரோனா தொற்றுக்காக கிட்டத்தட்ட 35 லட்சம் குழந்தைகள் பயன்பட்டாங்க. இது பள்ளி கல்வித்துறை 92,000 குடியிருப்புக்கு நேரே போயிட்டு பணியாற்றி வந்திருக்காங்க. 34,05,850 பயனாளிகள். டேட்டாஸ் அதிகமா போடணும் சார். இப்ப நான் சொன்னது வந்து பாயிண்ட் தான். இதை நீங்க ஒரு பக்கம் எழுதணும். அப்ப இதுல 4 கிழமை, எந்த இடம், இந்த திட்டத்தினுடைய நோக்கம், இதனுடைய தாக்கம்லாம் உள்ளதை உள்ளபடி எழுதணுமே ஒழிய சொந்தமா வாய்க்கு வந்ததெல்லாம் எழுதக்கூடாது. ஐயா ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டம், இதுக்கு முதலமைச்சருக்கு துணை முதல்வர் உதயநிதிக்கு பங்கு இருக்கு, இது எல்லாருமே போட்டுனாங்க, எல்லாமே பாராட்டினாங்க, இதனால அங்க பயனடைஞ்சாங்க, எங்க பயனடைஞ்சாங்கன்னு அப்படி கொட்ட எழுத்துல பக்கம் பக்கமா எழுதுனாலாம் மார்க் போட மாட்டாங்க தம்பிகளா. அதையும் சொல்லிடுறேன். நான் எழுதிட்டேன், 5 திட்டமும் ஸ்டாலின் தான் கொண்டு வந்தாரு, இது உண்மைதான், அதுக்காக மார்க் போட மாட்டாங்க. அடுத்தது நான் முதல்வர் திட்டம் எப்படி எழுதணும்னா, மார்ச் 1, 2022 சென்னை கலைவாணர் அரங்கு, இது எழுதணும். இப்ப எனக்கு காலையில 2 பேர் போன் பண்ணாங்க, ஐயா 5 திட்டமும் எழுதுனேன், தாக்கம் வந்து என்னுடைய சொந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதுனேன்னா மார்க் கிடைக்காதுமா. நான் ஓப்பனா சொல்றேன், இது போட்டி தேர்வு. உங்களுக்கு சும்மா எழுதுனதுக்கு மார்க் போட்டாங்கன்னா அடுத்தவங்க பாதிப்பாங்க. இது வந்து ஸ்கூல்ல காலேஜில் எழுதக்கூடிய
எஸ்ஏ கிடையாது. ஸ்கூல்ல காலேஜ்ல நாம எழுதி வச்சோம்னா சரி என்ன பக்கத்தை நம்பி வச்சிருக்கிறோம், ஒரு 10க்கு ஒரு 3 மார்க் 4 மார்க் போடலாம், சரி ஏதோ பாஸ் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல போடுவாங்க. ஆனா இது போட்டி தேர்வுல இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பக்கத்தை எழுதுனா மதிப்பெண்ணா தப்பு, பக்கத்தை நதுப்புவது வேலை இல்லை, அப்படியே அடிச்சு விட்டுருவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நான் மறுபடியும் இது சொல்றேன். எவ்வளவு பேர் கட்டுரைக்கு நேத்துல இருந்து காலையில இருந்து போன் அடிச்சாங்க நான் இந்த வீடியோவை நான் போடுறேன். இது நான் அதனுடைய நோக்கம் ஸ்கில் டெவலப்மெண்ட், திறன் மேம்பாடு. அதாவது பள்ளியில கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட். ஈவன் இப்ப லேட்டஸ்டா கூட தமிழ் வளர்ச்சித்துறையில ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஒன்று போட்டிருந்தாங்க, தமிழால் முடியும்னு. நான் கூட அந்த இதுல போயிட்டு பேசிட்டு வந்தேன். போட்டி தேர்வுகள்ல தமிழ் பக்தி இலக்கியத்தினுடைய தாக்கம் எப்படின்ட்டு. இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி மயிலம் தமிழ் கல்லூரியில போயிட்டு நான் என்ன தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் கூப்பிட்டு இருந்தாங்க. நான் போய் பேசிட்டு வந்தேன். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மாணவர்களை செலக்ட் பண்றாங்க. நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களை செலக்ட் பண்ணி அவங்கள ஊக்குவிக்கிறாங்க. பல்வேறு போட்டித் தேர்வுகளை திறனை கொண்டு வரணும்னு. இதுக்கு எப்படின்னா ஊக்கத்தொகை யூபிஎஸ்சிக்கு கிட்டத்தட்ட பிலிம்ஸ் எழுதுறதுக்கு 7,500, மெயின்ஸ் எழுதுறதுக்கு 27,000 கொடுக்குறாங்க. இன்னொன்னு, இதுக்கு ஜெர்மன்ல இலவசமாக பயிற்றுவிக்கப்படுகிறது. நான் சொன்ன பாயிண்ட் கம்மி, இன்னும் அதிகமா இருக்கு. இது எல்லாமே எழுதணும். நான் முக்கியமான பாயிண்ட் அவுட் பண்றேன், நான் செலக்ட் பண்ணது. அடுத்தது, முதல்வருடைய காலை உணவு திட்டத்துல இந்தியாவில தான் இந்த ஃபர்ஸ்ட், இந்தியாவில தான் இந்த மதிய உணவு திட்டம். அதுவும் நம்ம காமராஜர் ஐயா கொண்டு வந்ததை பார்த்துட்டு எம்ஜிஆர் சத்துணவு திட்டமா மாத்தினாரு, கலைஞர் ஐயா முட்டை போட்டாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பண்ணாங்க. ஆனா காலையில முதல்ல குழந்தைங்களுக்கு டிஃபன் போட்டது நம்மளுடைய அரசு தான். அதை நீங்க ஹைலைட் பண்ணணும். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் இதுதான் போட்டது. கிட்டத்தட்ட பயனாளிகள் 17 லட்சம்னு சொல்லியிருக்கப்பட்டிருக்கு. 15/9/2022 மதுரையில ஸ்டார்ட் பண்ணாங்க. 25/8/2023 திருக்கோயில விரிவுபடுத்தப்பட்டது முதல்வனுடைய காலை உணவு திட்டம். அடுத்தது கலைஞர்களுடைய மகளிர் உரிமை திட்டம். 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு மட்டும் எழுதக்கூடாது. செப்டம்பர் 15, 2025 அதாவது முதல்வனுடைய காக்கும் கிழங்கள் திட்டம் படை வீரர்களுக்காக போடப்பட்டது. 15/8/2025 இருந்து 19/8/2025. அறிவிப்பு 15/8, துவக்கம் 19/8. இவங்களுக்கெல்லாம் வங்கி கடன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நான் சொன்னதெல்லாம் இதே பாருங்க, இந்த பாயிண்ட்ல கண்டிப்பா இருக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். அடுத்த கேள்வி, 4வது கேள்வி புதிய பொருளாதார கொள்கை. 1991க்கு பின் இந்தியா உருவாக்கிய முக்கிய பொருளாதார சீர்திருத்தங்கள். மொத்தம் 3 டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. பினான்சியல் டிபார்ட்மெண்ட், இண்டஸ்ட்ரி, அப்புறம் மல்டிநேஷனல். நிதித்துறையில, தொழில்துறையில, பன்னாட்டுத்துறை. இது நீங்க எக்கனாமிக்ஸ் நல்லா தெரிஞ்சாதான் எழுத முடியும், இல்லைன்னா எழுத முடியாது. இது ஏற்கனவே எங்க இதெல்லாம் நான் மேக்சிமம் தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரொமோட் பண்ணல. இருந்தாலும் எனக்கு எக்கனாமிக்ஸ் நல்லா வரும் சார் அப்படின்ட்டு சிலர் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இது எப்படி எழுதணும், நீங்க பினான்சியல் செக்டாரு, இண்டஸ்ட்ரியல் செக்டாரு, மல்டிநேஷனலுக்கு இருக்கக்கூடிய அலாட்மெண்ட்டை கிளீனா தெரிஞ்சுக்கணும். பேசிக்கா எல்பிஜின்னு பேரு, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் பேரு. அதாவது லிபரலைசேஷன்னா தாராளமயக்குதல், பிரைவேடைசேஷன்னா தனியார் மயமாக்கல், குளோபலைசேஷன்னா பன்னாட்டு ஆகுது. நரசிம்மராவ் பீரியட்ல, ராஜீவ்காந்தி இறந்த சமயத்துல இந்தியாவில் உங்களுக்கு மெயினா பணவீக்கம், இன்ஃபிளேஷன் சொல்லுவான். இன்ஃபிளேஷனா ரைசிங் மணி, ஃபால் இன் ப்ரொடக்ஷன் ஆங்கிலத்துல பேரு. ப்ரொடக்ஷன் உற்பத்தி எல்லாம் ரொம்ப கம்மியா போயிடுச்சு. இந்திய மதிப்புல ரூபாய் குறைஞ்சு போச்சு. இந்த சமயத்துல உலக வங்கி இந்தியா ரொம்ப எச்சரிச்சிருச்சு. நரசிம்மராவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த டைமிங்ல தான் மன்மோகன் சிங் நிதியமைச்சராக பதவி ஏற்கும் போது அதிரடியான திட்டங்கள் தான் சந்தை பொருளாதாரம், குளோபலைசேஷன், ஓப்பன் எக்கனாமி. இப்ப இதுல நிதித்துறையில என்னென்ன பெனிஃபிட், இதுல தொழில்துறையில என்ன, பன்னாட்டு துறையில என்ன. நிதித்துறைன்னு பாத்தீங்கன்னா ரூபாயினுடைய மதிப்பு குறைக்கப்பட்டதா சொல்றாங்க. தங்கத்தெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சு பண்ணிருக்காங்க. தாராளமாக பணப்புழக்கம் ஏற்பட்டிருக்கு. நிலைமை சிக்கலானதா நரசிம்மராவ் அழகாக ஹேண்டில் பண்ணி மன்மோகன் சிங்கினுடைய துணையோட அழகா கொண்டு போனாங்க. அந்த அளவுக்கு நான் ஒன்றும் எக்ஸ்பெக்ட் கிடையாது, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். இருந்தாலும் இன்னும் அதிகமா சொல்லணும். அடுத்தது தொழில்துறையில அந்த சமயத்துல என்னுடைய நண்பர்கள்லாம் ஏகப்பட்ட பேர் கிரானைட் கம்பெனி வச்சிருந்தாங்க. அப்ப எல்லாம் இது வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதே ரொம்ப கஷ்டம். ஏகப்பட்ட டாக்குமெண்ட் கேட்பாங்க, புரியுதுங்களா?
அதெல்லாமே வந்து உங்களுக்கு இதாயிடுச்சு, லெபலைசேஷன் ஈஸியா வந்து யார் வேணாலும் வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணலாம். நீங்க கிரானைட்லாம் 1991க்கு உலகத்துல பல நாடுகள் அதே மாதிரி அப்ப எல்லாம் ஜாயின் வெஞ்சரா இருக்கும். அப்ப டைரக்டா வந்து கம்பெனி போட்டாங்க. கிரானைட் கம்பெனி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மல்டிநேஷனல் கம்பெனி எல்லாம் இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சது இந்த 1991க்கு பின்னாடி தான் HDFC. அதெல்லாம் நீங்க முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். நிதித்துறையில என்னென்ன மாற்றங்கள்லாம் ஃபாரின் பேங்க், பிரைவேட் பைனான்ஸ், பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ், HDFC, ICICI, இது HFCBC, இப்படி இன்னைக்கு பாருங்க HDFCயும் ICICIயும் பிரைவேட் பேங்க்ல வந்து மோனோபோலி கலக்கிக்கிட்டு இருக்கான். நீங்க பப்ளிக் செக்டர் பேங்க்குக்கு ஈக்குவலா HDFCயும் ICICI இல்லாத இடமே கிடையாது. நீங்க ஏடிஎம் கூட பாருங்க, ஒரு தெருவுக்கு ஒரு HDFC ஏடிஎம் வச்சிருப்பாங்க. மூல முடுக்கு எப்படி வந்து இந்தியன் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்கும். இந்தியன் பேங்கை விட கனரா பேங்க் பாத்தீங்கன்னா மூளை முடுக்கு கிராமம்லாம் இருக்கும். அதே மாதிரி HDFCயும் இதாகுது. இதெல்லாம் பிரைவேட் பேங்க். அதே மாதிரி நான் பேங்கிங் பினான்சியல் கார்பரேஷன்லாம் உங்களுக்கு அந்த டைமிங்ல தான் ஃபுல்லா அதிகமாக வந்தது. கிறிசில் ரேட்டிங், கேர் ரேட்டிங், கிறிசில் ரேட்டிங் இதெல்லாமே வந்து பினான்ஸ் கார்பரேஷனை வந்து நல்லா வந்து மோட்டிவேட் பண்ணது அந்த டைமிங். இல்லைன்னா வந்து வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் இங்க வந்திருக்காது. அதே மாதிரி இன்சூரன்ஸ் நிதித்துறையில வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டினுடைய இது ICICI லம்பாடு இது நீங்க ஏகப்பட்ட கம்பெனி திடீர்னு எனக்கு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பேரெல்லாம் வந்து ஞாபகம் இல்லை. ஒவ்வொன்னோட டைஅப் இந்தியன், அதாவது இந்தியன் பேங்க் கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் இன்சூரன்ஸ் கம்பெனியோட டைஅப், ஒன்னோட டைஅப் போட்டதெல்லாம் இந்த மாதிரி டைமிங்ல தான். அதிகமாக வந்து இன்சூரன்ஸ் ஃபீல்டுல எப்பயுமே வந்து LIC மட்டும்தான் மோனோபோலியா இருந்தான். உங்களுக்கு ஜெனரல் இன்சூரன்ஸா இருக்கட்டும், இல்ல லைஃப் இன்சூரன்ஸா இருக்கட்டும். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா HDFCயில் இருக்கு, ICICIல இருக்கு, இன்னும் ஏகப்பட்ட கம்பெனியில இன்சூரன்ஸ் கம்பெனி. இதெல்லாம் நிதித்துறை சீர்திருத்தங்கள் தான். தொழில்துறையா வெளிநாட்டு கம்பெனி எல்லாமே மேக்சிமம் எல்லாமே வந்துடுச்சு. சாதாரணமா இந்த சிக்கன் சாப்பிடுவோம் பாருங்க, என்னமோ சிக்கன் சொல்லுவாங்க, அந்த சிக்கன் கம்பெனி கூட இங்க வந்துடுச்சு. ரிலையன்ஸ் மால் எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு நம்மளுடைய இது கணக்கு இல்லாம இப்ப நாமக்கல்ல இருக்கக்கூடிய கோழிப்பண்ணையில இருக்கக்கூடிய முட்டை வந்து உலகத்துல எல்லா இடத்துலயுமே கிடைக்குது. எல்லாமே வந்து ட்ரேடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு சந்தை வந்து திறந்து விடப்பட்டது. 1453ல கான்ஸ்டன்டினோபிள் வந்து அடைச்சிடுவான். அந்த இடத்து கான்ஸ்டன்டினோபிள் வந்து மூடப்பட்டப்ப எப்படி வந்து வாஸ்கோடகாமா 1498ல இந்தியாவுக்கு வந்தானோ அதே மாதிரி 1990ல உலக நாடுகள் எல்லாத்தையும் நோக்கி இந்தியா ஏற்றுமதி இறக்குமதியில சரித்திரம் படைத்தது. இன்னைக்கு எல்லாமே முன்னாடி எல்லாம் வந்து வெளிநாட்டு பொருள்லாம் நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம டாக்ஸ் கட்டி வாங்கணும். இப்ப எல்லா இடத்துலயுமே கிடைக்குது. நான் எனக்கு விவரம் தெரிஞ்சப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து வெளிநாட்டு பொருள்லாம் வாங்கணும்னா ரொம்ப கஷ்டம். டியூட்டி பேட்டி ஸ்டாப்ல மட்டும்தான் கிடைக்கும். இன்னைக்கு தங்கு தடையின்றி சாக்லேட் முதற்கொண்டு எல்லா கடையிலுமே கிடைக்குது. ஈவன் வில்லேஜ்ல கூட கிடைக்குது. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குளோபல் எக்கனாமி பிரைவேட்டைசேஷன் தான். இதெல்லாம் நீங்க எனக்கு தெரிஞ்சதா நான் அனுபவத்துல சொல்றேன். இதெல்லாம் நீங்க அழகா எழுதணும். அடுத்த கேள்வி, 5வது கேள்வி, இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தாங்க சார். இந்த ஏதாவது ரினியூவபிள் எனர்ஜி, நான் ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லுவான். புதுப்பிக்க இயலாத ஆற்றல் மூலங்கள், சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல், நீர்மின் ஆற்றல், இதனுடைய நிறை குறை, இதெல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்கு நீங்க டெட்டுக்கு நல்லா படிச்சிருந்தா நீங்க சோசியல் சயின்ஸ்ல இதெல்லாமே வருது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரிய ஒளி, இப்ப காலையில கூட என்னுடைய போன அந்த UGTRBல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தாரு பாத்தீங்கன்னா செல்வராஜ், அவர் என்கிட்ட பேசியிருந்தாரு. ஐயா நான் இந்த புதுப்பிக்கைகளை என்னென்னையா எழுதுனின்னு கேட்டேன். அதனால அழகா சொன்னாரு. நான் சூரிய ஆற்றலை பத்தி எழுதுனுங்கய்யா. சூரிய ஆற்றல் வந்து சோலார். இது ஆக்சுவலா ஐரோப்பிய நாடுகள்ல வந்து அதிகமாக சக்க போடுது. ஆனா அங்க வெயில் கிடையாது. இந்தியாவில வந்து வெயில் வாட்டுன்னு வாட்டுது. ஆனாலும் லட்சக்கணக்கில் செலவாகுங்கிறதுனால கம்மியாகுது. இன்னைக்கு எல்லாமே வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டரு, பைக் இதெல்லாம் வந்து இருக்கு. எப்படிங்க படிச்சீங்கன்னா, நான் ஸ்கூல் புக்லேயே வந்து ஃபுல்லா இதை வந்து நான் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேன். ஈகாலஜி எழுதிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் டெட் எழுதி பாஸ் பண்ணி UGTRBல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவர். அதனால தெளிவா இந்த வந்து என்விரான்மெண்டல் நான் படித்தேன். கரெக்டா மாட்டினது, அடிச்சு விட்டுட்டேன். காற்று ஆற்றல், நீர் மின் ஆற்றல், கிளீனா அனல் மின் நிலையம், புனல் மின் நிலையம் எல்லாத்தையுமே அழகாக இந்த 3 டாபிக்கும் கவர் பண்ணி எழுதியிருக்கிறது. கண்டிப்பா நான் சொன்னேன் நீங்க 17.5 தாண்டிடுவீங்க, கவலைப்படாதீங்கன்ட்டு. சார் நான் இப்போ இந்த 5 கொஸ்டின்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். என்கிட்ட படிக்கிறவங்களுக்கும்
புதுசா இந்த மாதிரி எழுதுனா கண்டிப்பா இப்ப நான் சொல்றதை வச்சு எழுதுனா அட்லீஸ்ட் உங்களுக்கு 30ல இருந்து 40%, 40 மார்க் கிடைக்கும் சார். திரும்ப திரும்ப சொல்றேன், நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன். கட்டுரை தான் உங்களுக்கு கை கொடுக்கும், கட்டுரை தான் வெற்றிக்கு வழிகாட்டும். புரியுதுங்களா? ஏன்னா இதுல கிட்டத்தட்ட நான் தமிழை பத்தி சொல்றேன், 1:2, கிட்டத்தட்ட 600 பேர், 300 போஸ்ட் வேகன்சினா 600 பேர் கூப்பிடுவாங்க. நீங்க மத்தியானம் பேப்பர்ல கட்டுரை 17.5 மார்க், திரும்ப திரும்ப சொல்றேங்க சார், சும்மா நான் எழுதுனேன் அப்படின்னா வராது. ஏன்னா நான் எதையுமே வெளிப்படையாக ஓப்பனாக எதையுமே சொல்லிடுவேன். பல பேர்த்துக்கிட்ட சொன்னேன். ஏன்னா அதனாலதான் நாங்க எல்லாத்துக்குமே ஃப்ரீயாவே எல்லாம் கற்றுப்படிங்கன்னு நீ மேக்சிமம் வீடியோவில் டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னை பத்தி நான் அதிகம் போட்டிருப்பேன். ஏன்னா எனக்கு ஏற்கனவே நானே யோசிச்ச மாதிரி தான் உங்களுக்கு அதிகமாக நீங்க இந்த சப்ஜெக்ட்ல தமிழ் மேஜர் கூட கிடையாது. காலையில ஒரு ஆங்கில ப்ரொஃபஸர் ஒருத்தர் பேசினாரு, ஐயா என்னங்கய்யா அசர்டேஷன் ரீசனிங்கு பொறுத்துக ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்டு தள்ளிட்டான். இது தமிழுக்கு மட்டும் கிடையாதுங்க, இங்கிலீஷு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லா மேஜர்லையுமே நீட்டுக்கு எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரி கேட்டிருக்காங்க. தமிழ்ல கூட நீங்க பொறுத்துகளை ஒன்றை வச்சு ஒன்று எழுதிடலாம். கிட்டத்தட்ட 48 பொறுத்துகளை ஒரு 20-15 எப்படியோ கண்டுபிடிச்சு அந்த ஷார்ட்கட்ல போட்டிருக்காங்க நம்மளுடைய மாணவர்கள். ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சு போட்டிருக்காங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த வித்தையெல்லாம் கொஞ்சம் தெரியும், அந்த இதுல போட்டிருக்காங்க. மற்ற சப்ஜெக்ட்ல 30 மார்க் எடுக்கிறது இதா இருக்குது, மினிமம் 35 எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல நான் திரும்ப சொல்றேன், 60 மார்க் வரைக்கும் எடுக்கலாம். நான் சொல்றது 60 கேள்வி வரைக்கும் எடுக்க வாய்ப்பு இருக்கு, இல்லாம இல்லை. சிலருக்கு அதிர்ஷ்டம் இதாகும். ஆனாலும் அவங்களுக்கு என்னுடைய ஒரே இதுதான், மத்தியானம் பேப்பர்ல ஆஃப்டர்நூன்ல நீங்க 50க்கு கட்டுரை நல்லா எழுதணும். அட்லீஸ்ட் ஒரு 50% சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா திருத்தரவிங்களுடைய போக்கு தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க நலத்திட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா, 5 திட்டங்களும் நான் சொன்னதை விட கவர்மெண்ட் கொடுக்கிறது தான் எடுத்துக்குவாங்க. நாமளே எழுதி வச்சாலாம் மார்க் போட மாட்டாங்க, நல்ல மார்க் கிடைக்கும். அதே மாதிரி அரசியலமைப்புல வரும். வரலாற்றுல நம்ம எப்படித்தான் எழுதினாலும் அது கொஞ்சம் இதா இருக்கும். பொருளாதார கொள்கை நல்லா தெரிஞ்சாதான் எழுத முடியும். ஆற்றல் வகை ஸ்கூல் புக்ல அப்படியே இருக்கு, அதை அப்படியே எழுதுனா இதாகும். இது அவங்கவுங்க எப்படி எழுதியிருக்கிறாங்களோ அதை பொறுத்து இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இந்த இதுல எப்படி எழுதுனீங்க அப்படின்ட்டு எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். இல்லை எந்த டைம் வேணாலும் ஐயா நீங்க சொன்னதை விட இன்னும் கொஞ்சம் நான் பெட்டராக எழுதியிருக்கேன் சொன்னீங்கன்னா அடுத்தவங்களுக்கு உதவ நல்லா இருக்கும். அனைவருக்கும், தேர்வு எழுதிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வனமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும். சார் அது இல்லாம கடைசியா ஒன்று சொல்லணுட்டேன். எங்ககிட்ட நாங்கள் யூஜிடிஆர்பிக்கும் பிஜிடிஆர்பிக்கும் கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். வருஷம் 365 நாளும் எங்களுக்கு கிளாஸ் சார். வெறும் எக்ஸாமுக்கு மட்டும் நாங்கள் நடத்த மாட்டோம், 365 டேஸும் கிளாஸஸ். இப்போ திங்கள் புதன் வெள்ளியில கூகுள் மீட்டு லைவா தான் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. யூஜிக்கு அதே ஃபீஸ் தான், பிஜிடிஆர்பிக்கு அதே ஃபீஸ் தான். இன்கேஸ் நீங்க டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருந்தா நீங்க யூஜிடிஆர்பி படிச்சு பாசிட்டிவாக சொல்றேன், நீங்க வேலைக்கு போனாலும் பிஜிடிஆர்பிக்கு அதே ஃபீஸ்ல படிக்கலாம். ஆச்சுங்களா? அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் இந்த வருஷம் கொடுக்குறோம். ஏன்னா எங்களுக்கு தொடர்ந்து எக்ஸாம் இருக்கிறதுனால டிஃபரன்ஷியேட் பண்ணி நாங்கள் போடல யூஜி பிஜி. அது இல்லாமல் பொங்கல் கழிச்சு மதுரையில் எங்களுடைய நேரடி பயிற்சி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.